என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே. பகுதி 40. அதற்கு மேல் மகி எதுவும் பேசவில்லை. ராமும் பரணியும் கமிஷனர் ஆபீஸை அடைந்தபோது அங்கு மற்ற அனைவரும் ஏற்கனவே காத்திருந்தனர். பொதுவான நல விசாரிப்பிற்கு பிறகு ராம் அமர்நாத்திடம், ஏகே, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, அப்புறம் ஏன் அவனை பேச்ச கேட்க வந்தீங்க? இல்ல ராம், மனசு ஆற மாட்டேங்குது. அப்படி அந்த விநாயக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். அவனை 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். அவரின் பேச்சில் அவரின் உறுதியை பறைசாற்ற அதற்கு மேல் ராம் பேசவில்லை. உள்ளே அதர்வாவும் விநாயக்கும் அமர்த்தப்பட்டிருக்க இவர்கள் அனைவரும் உள்நுழைந்தனர். அப்போது அதர்வா ராமை தான் முறைத்து கொண்டிருந்தார். அமர்நாத் அதை கவனித்துவிட்டு, அவனை ஏன்டா முறைக்கிற? தப்பெல்லாம் உன்னோடது. ஏன் அதர்வா இப்படி பண்ண? நானும் உங்க அம்மாவும் இதை தான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோமா? சட்டத்துக்கு பயப்படனாலும் உன்னோட மனசாட்சிக்கு என உணர்ச்சி வசமாய் பேச ராம் தான் அவரை நிதானப்படுத்தினான். விநாயகத்தின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. ராமிற்கும் அங்கேயே அவனை 4 சாத்து சாத்தலாம் போல் இருந்தது. என்ன மிஸ்டர் ஏகே, தி கிரேட் பிஸ்னஸ் மேன், இப்படி உடைஞ்சு போய் உட்காந்துட்டீங்க? இப்ப தெரியுதா அவமானத்தோட வழி என்னன்னு? இப்படிதான் எனக்கும் இருந்தது. இந்த நிமிஷத்துக்காக தான் காத்திருந்தேன். உன்னை இந்த நிலைமைக்கு பார்க்கத்தான் எல்லாத்தையும் இழந்த அப்புறம் கூட உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னடா, உன்னை வளர்த்து விட்ட பாவத்துக்கு எனக்கு இவ்வளவு நன்றி கடன் பண்றியா? இதுக்கு நீ என்னை ஒரேடியா கொண்டிருக்கலாம் வினாய். நானும் அப்படிதான் பிளான் பண்ணேன். ஆனா உன் போராத காலம் உனக்கு வெட்டின குழியில என் கூட பிறந்தவ வந்து விழுந்துட்டா. என்ன பண்றது? எனக்கும் நீ தப்பிச்சிட்டேன்னு வருத்தமாதான் இருந்தது. ஆனா நீ இவ்வளவு அனுபவிக்கணும்னு தான் அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட போல என்றான் அசால்ட்டாய். அமர்நாத் ஒரு நிமிடம் மூச்சே நின்று விட்டதை போல் உணர்ந்தார். டேய், என் மீராவ நீதானா? நானே தான். என் அருமை மாமா, உங்க பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுனாங்க. அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பைசா தரமாட்டேன்னு சொன்னான். அதான் அனுப்பி வச்சுட்டேன். என்ன ஜோடியா போவீங்க, சொத்து எனக்கு வரும்னு நினைச்சேன். அதான் நடக்கல. அவன் பேச பேச அதர்வா வெறி பிடித்தவனாய் மாறிக்கொண்டிருந்தான். பாத்தியா நீ யாரு கூட கூட்டு வச்சிருக்கன்னு? பாத்தியா உன் அம்மாவ, அக்காவ கொன்ன கொலகாரனையே நீ நம்பி இருந்திருக்க. ஏண்டா இப்படி பண்ணுன என அவர் தலையில் அடித்து கொள்ள ராமும் பரணியும் அவர் அருகில் வந்து சமாதானம் படுத்தினர். தன்னை சமாளித்து கொண்டவர் இருவரிடமும், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா பரணி? அவன் அமைதி காத்தான். அதனாலதான் என்ன வரவேணான்னு சொன்னியா ராம்? ஏகே, ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்க. இது உங்ககிட்ட சொல்றதால மட்டும் போனவங்க திரும்ப வந்துட போறதில்ல. எதுக்கு வீணா உங்க அமைதிய கெடுக்கணும்னு நினைச்சுதான் சொல்லல. சாரி. எங்கிருந்தோ வந்த உங்க 2 பேருக்கும் என் மேல இருக்கிற அக்கறை கூட என் பிள்ளைக்கு இல்லாம போச்சே கமிஷனர் சார். இது மட்டும் இல்லாம இந்த விநாயக் தான் அவரோட முதல் மனைவிய குடி போதையில கழுத்தை நெரிச்சு கொலை செய்து பாய்சன் சாப்பிட்டு இறந்த மாதிரி கேச அதை மறைச்சி அவங்க அங்கே முடிச்சிருக்காரு. இதை ஏகே சார் வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பார்க்குற ஒரு பெரியவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அதர்வா அவன் பக்கத்தில் இருந்த இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கியை எடுத்து விநாயக்கை சரமாரியாக சுட்டு விட்டான். என்ன நடக்கிறது என்பதை எல்லோரும் உணரும் முன் எல்லாம் முடிந்து விட்டிருந்தது. அமர்நாத்தின் காலில் விழுந்து கதறினான். அப்பா, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. கேட்கிற அருகதை கூட எனக்கு இல்லை. ஆனா இப்போ இவனை கொன்னது என் பாவத்தை நான் கழிச்சிட்டேன்னு நம்புறேன். பரணி, சாரி. மாப்பிள்ள, எங்க சாட்சியை நல்லா படியா பாத்துக்கோங்க. குழந்தை அவ சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனி அவ சந்தோஷமா இருக்கணும், இருப்பா. ராம், ஐ எம் வெரி சாரி. உங்ககிட்ட நான் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டேன். பட் சத்தியமா
உங்க ஒய்ஃபுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. என் ஆட்கள் தான் என் மேல இருந்த அன்பால ஏதோ பண்ணிட்டாங்க. டெரிப்லி சாரி. எப்ப உங்க தவற உணர்ந்துட்டீங்களோ, அப்பவே எல்லோரும் உங்கள மன்னிச்சுட்டோம். பட் சட்டப்படி என்ன தண்டனையோ, அத அனுபவிச்சு தான் ஆகணும். தண்டனை முடிஞ்சு வரும்போது, உங்க ஒரு புது அதர்வாவா ஏகே சார் பார்க்கணும். தைரியமா இருங்கள் என்றான் பரணி. அனைவரும் வெளியே வந்து கிளம்ப எத்தனிக்க, அமர்நாத் பரணியிடம் அழைத்தார். பரணி, இனி சாக்சியோட புருஷனா நீங்க தான் இந்த எஸ்எம் குரூப்போட பொறுப்பை ஏத்துக்கணும். ஒரு நொடி ராமை பார்த்தவன், சாரி சார், அது மட்டும் என்னால முடியாது. ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டு பொண்ணா அதர்வா வர வரைக்கும் சாக்சி பொறுப்பு எடுத்துக்கட்டும். நான் எதுவும் சொல்லல. பட் என்னால முடியாது. என்ன பரணி இப்படி சொல்றீங்க? இல்ல சார், இதான் சரியா வரும். இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ சாக்சி எல்லாத்தையும் கவனிச்சுக்கட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ அந்த பிசினஸ பாத்துக்கிட்டுன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நானும் ராமும் ஏற்கனவே ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்க கனவு. அத எந்த காரணத்துக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க சார். மனசு நிறைந்து போனது பெரியவருக்கு. என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை என கண் கலங்கினார். என்ன ஏகே, இன்னும் கொள்ளு பேரன் பேத்தியெல்லாம் வளர்க்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அதுக்குள்ள எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தா எப்படி என்று கூறி சிரித்தான் ராம். அன்று இரவு ராமுடன் பால்கனியில் அமர்ந்திருந்தாள் மகி. கங்க்ராட்ஸ் ராம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த அசைன்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சது. அதுக்கு காரணமே நீதானே குட்டிமா. உன் சப்போர்ட்னால தான் இதை என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இதுல நான் என்னப்பா பண்ணேன்? என்னை நம்பி இப்படி டெல்லியில வந்து உட்காந்துருக்கியே, அது போதாதா? அழகாய் சிரித்தாள். ஆனா குட்டிமா, இப்பதான் வீடு வீடா இருக்கு. இவ்வளோ நாளும் நீ இந்த அளவு பேசவே மாட்ட. ஏதோ ஒரு மாதிரி அமைதியா இருப்ப. அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிடும். ஆனா மகி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அப்பெல்லாம் நீ எதுக்கு எடுத்தாலும் அழுதுடுவேடா. இப்போ இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங் மகியா அப்போ இல்லையே, ஏண்டா? இல்ல ராம், பொதுவா நான் கொஞ்சம் சைலண்ட் தான். க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவேன். அழுறதுக்கு காரணம்னா, நான் பயங்கர அப்பா பெட். ஸோ அம்மா திட்டினா கூட அப்பா அவங்கள திட்டுவாரு. யாரையும் என்ன ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாரு. பட் அவரு போனதுக்கு அப்புறம் அம்மாவோட டென்ஷன், ப்ரெஷர் கூட என்கிட்ட தான் காட்ட முடியும். அந்த மாதிரி டைம்ல நான் ரொம்பவே வீக் ஆயிட்டேன். ஏன் மனசுக்கு பிடிச்சவங்க என்னை ஏதாவது சொல்லிட்டா என்னால தாங்கவே முடியாது. சட்டுன்னு அழுதுருவேன். சென்னைக்கு ஜாபுக்கு வரப்போறோம் தான் நான் என்ன நிறைய மாத்திக்கிட்டேன். தனியா இருக்க போறோம். அதுவும் ஆஃபீஸ்ல எவ்வளோ பேரை கூட பேச வேண்டியது இருக்கும். அப்போ இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா நல்லா இருக்காது. என்னவே சொல்லி என்ன நானே பக்குவப்படுத்திக்கிட்டேன். அப்போ கூட வேலையில சேர்ந்த புதுசுல ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நைட் ரூம்ல உட்காந்து அழுவேன். ஆனாலும் வெளியே யார்கிட்டையும் காட்டுனதில்லை. மேபி அதான் ரீசனா இருக்கும். ஆனா இந்த மகிதாண்டா நல்லா இருக்கா. நீ இப்படியே இரு. ஏன் ராம், நான் அப்படி அழுதா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா திட்டிருவேன். அவ்வளோ ஏன், ஒரு தடவை அடி அடி கூட வாங்கினேன். அப்புறம்தான் வலிக்கே வந்த. பட் அதை நினைச்சு எத்தனை நாள் நான் தவிச்சிருக்கேன் தெரியுமா? ரியலி சாரி குட்டிமா, வேணும்னு பண்ணல என அவள் கன்னத்தை மிருதுவாக தடவினான்.